வணக்கம். சூரிய நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை நடனமாடி வரவேற்ற குதிரை. சென்னை மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ காரம்பாக்கம் கணபதி மீண்டும் வேட்பாளராக களம் காண்கிறார். இந்த நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட ராமாபுரம் பகுதியில் 154வது வட்டம் கவுன்சிலர் செல்வகுமார் ஏற்பாட்டில் திறந்தவெளி ஆட்டோவில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது வேட்பாளரை வரவேற்கும் விதமாக குதிரை நடனம் ஆட வைத்து உற்சாகமாக திமுக கூட்டணி கட்சியினர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதிகளில் உள்ள தாய்மார்களை நேரில் சந்தித்து திமுக திட்டங்களை எடுத்து கூறி உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் இல்லங்களை நோக்கி உங்கள் திருமுகங்களை காண உங்களை நேரிலே சென்று வாக்கு சேகரிக்க உதயசூரிய சின்னத்தில் வாக்கு சேகரிக்க சோழார் விதிவிலக்கை அழைத்து நமது பகுதி முழுவதும் இருளிலிருந்து மீட்ட உங்களை வேட்பாளர் கொண்டிருக்கின்றார். உங்கள் வாக்குகளை சேர்த்து உங்கள் ஆதரவினாலே வந்து கொண்டிருக்கின்றார். சாதாரண நாட்டை திட்டத்தை அமைத்து நமக்கெல்லாம் விடியலை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் வேட்பாளர் இது வந்து கொண்டிருக்கின்றார். தங்கு தடையின்றி குடிநீர் திட்டத்தை அமைத்துக் கொடுத்த உங்களை வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் வாக்குகளை கேட்டு தம்பி நவீன்குமார் மாநில துணை செயலாளர் ஊடகத்தினுடைய உங்கள் பாத மலர்களை தொட்டு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெரியோர்களே, தாய்மார்களே, பேரன்பு மிக்க வாக்காளர் பெருங்குடி மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மறுபடியும் தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்துக் கொண்டிருக்கிற திரு நாகராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. வருக வருக வரவேற்கிறார். பெரியோர்களே, போலாம். பெரியோர்களே, தாய்மார்களே, பேரன்பு மிக்க வாக்காளர் பெருங்குடி மக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திற்கு, அது கல்வியாக இருந்தாலும், தொழில்துறையாக இருந்தாலும், மருத்துவமாக இருந்தாலும், எல்லா துறைகளையும் இன்னைக்கு முன்னணி வரிசையில கொண்டு சென்றிருக்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மத்தியிலே ஆளுகிற மோடி அரசு இன்றைக்கு நம்ம எல்லாம் 5 ஆண்டு காலம் வஞ்சித்திருக்கிறது. நமக்கு தர வேண்டிய நிதியை எந்த நேரத்திலும் தராமல் வஞ்சித்து வந்திருக்கிறது. கல்விக்கு தர வேண்டிய நிதியை கூட தரவில்லை. பல ஆயிரம் கோடி ரூபாய் தரவில்லை. 100 நாள் வேலை திட்டம், கிராமப்புறத்தில் பெண்கள் வேலை செய்கிறார்களே, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கூட நிதி தரவில்லை. மெட்ரோ ரயில் திட்டம்
தமிழக வரலாறு, இந்திய வரலாற்றில் தமிழகத்துல நம்முடைய அன்பு தலைவர் ஐயா கலைஞருடைய ஆட்சி காலத்துல மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இது வேற யாருக்கும் உரிமை கொண்டாட முடியாது. திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் இதுக்கு உரிமை கொண்டாட முடியாது. அப்படிப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை நம்முடைய தமிழகத்தினுடைய மூளை முடுக்குகள்லாம் சென்னையை சுற்றி இன்னைக்கு 5 ஆண்டுகளை முடிக்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் நிர்ணயித்தார். ஆனால் மத்தியில் ஆளுகிற மோடி அரசு இன்றைக்கு அதற்கான நிதியை சரியான முறையில் தராமல் வஞ்சித்து விட்டது. ஒன்றும் பெருசா இல்லை. அதுக்காக தான் அதை நம்ம துறைக்கவே கூடாது முடிவு பண்றாங்க. அதனாலதான் நம்முடைய ஆட்சி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது அதிமுக தோல்ல ஏறிக்கிட்டு இன்னைக்கு எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்றலான்னு பாக்குறாங்க. அதுக்கெல்லாம் இன்றைக்கு தமிழக மக்கள் தயாராக இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால் 5 வருஷம் நம்முடைய முதலமைச்சர் பெண்களுக்கான திட்டங்களை அள்ளி அள்ளி வழங்கியிருக்கிறார். மகளிர் விடியல் பயணம் இன்னைக்கு பஸ்ல இன்னைக்கு காலையில எங்க போனாலும் இன்னைக்கு இலவசமா போறாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் மாசம் மாசம் கரெக்டா கொடுத்துடுறோம். இந்த கோடை காலத்துல தேர்தலுக்கு முன்னால இந்த மாசம் 1000 ரூபாய் கொடுத்து நிறுத்தணும் மோடி சதி பண்ணுச்சு. மோடி அரசு அதை 3 மாதத்துக்கு உண்டான தொகையும் ஒரு 2000 ரூபாய் இன்றைக்கு கோடை கால சிறப்பு நிதி சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்தார் முதலமைச்சர். அதற்கெல்லாம் மேலாக நான் மீண்டும் ஆட்சிக்கு வருகிற போது மகளிர் உரிமை தொகை 1000 என்பதை 2000 ரூபாயாக மாற்றி தருவேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு தாய்மார்களுக்கான முதியோர் உதவி தொகை 1200 இருந்து 2000 தருவேன் என்று உறுதியளித்திருக்கிறார். அதற்கெல்லாம் மேலாக இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்குகிற திட்டம் 8000 ரூபாய் கூப்பன். அந்த கூப்பன் இந்த மாடல்லாம் நாங்கள் கொடுக்க போறோம். இப்ப தேர்தலுக்கு முன்னாலே கொடுக்க போறாங்க. அதெல்லாம் வாங்கி கையில வச்சுக்கோங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்முடைய ஆட்சி வந்த உடனே முதல் கையெழுத்து அதுதான் போடுவார் நம்முடைய முதலமைச்சர். உங்களுக்கு இந்த கூப்பன் வழங்கி 8000 ரூபாய் பிரமாணம் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் உங்க பக்கத்துல எந்த கடையா போய் மாத்திக்கலாம், வாங்கிக்கலாம். இப்படி சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர். என்னை பொறுத்தவரையில சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து பாதாள சாக்கடை திட்டத்தை முடித்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் மேலாக குடிநீர் திட்டத்தை முடிச்சு வீட்டுக்கு வீடு தண்ணி குடிச்சிட்டோம். சாலை வசதிகளை இன்னைக்கு மேம்பாடு பண்ணி கொடுத்தாச்சு. இந்த எல்என்டி பக்கத்துல 7 கோடி ரூபாய் செலவுல ஒரு சிறப்பான பூங்காவை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அங்கன்வாடி மையங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். மருத்துவமனைகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். பள்ளி கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அரசு பள்ளிகள் எல்லாம் தனியார் பள்ளிக்கு ஈடாக நம்முடைய அரசாங்கத்துல இன்னைக்கு கட்டிடங்கள், வகுப்பறைகள், என்னென்ன வசதி வாய்ப்பு இருக்கோ அத்தனையே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறேன். கூவமாத்துல 2 மேம்பாலம் கட்டி இருக்கிறேன். ராமச்சந்திரா மருத்துவமனை வளாகத்துல 16 ஏக்கர்ல பெரிய பூங்கா 17 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறேன். நிறைய திட்டங்கள். ஒரு நூலகம் ஒன்று கட்டி கொடுத்திருக்கேன். அவசரவாத்துல போரூர் ஹாஸ்பிட்டல், சின்னப்பூர் ஹாஸ்பிட்டல் பெரிய நூலகம் ஒன்று கட்டி கொடுத்திருக்கேன். அதுபோல நிறைய திட்டங்களை நம்முடைய தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். மிக மிக சிறப்பான திட்டம் முதல்வர் படைப்பகம். அந்த நம்முடைய முதல்வருடைய தொகுதியில அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தொகுதிக்கு அதை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். IAS IPS படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு அங்கே படிப்பதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அத்தனையும் நம்முடைய கழக அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் நம்முடைய தொகுதிக்கு அத்தனையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். 2வது முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கிறார். மீண்டும் 2வது முறையாக என்னை வெற்றி பெற செய்யுங்கள். ராமாபுரம் 154 வட்டம் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை. இங்கே மாமன்ற உறுப்பினராக இருக்கிற செல்வகுமார், அவரோடு இருக்கிற தோழர்கள் எல்லோருமே இன்றைக்கு இந்த பகுதியில் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எல்லா அடிப்படை தேவைகளையும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இது போன்ற ஒரு வரலாற்று நிகழ்வு எந்த ஆட்சியில் நடந்ததா வரலாறே கிடையாது. இன்னைக்கு புதிதாக சென்னையில் இணைக்கப்பட்ட பகுதி. இன்னைக்கு 5-10 வருஷம் ஏடிஎம்கே கிடப்புல போட்டான். 5 வருஷத்துல நம்ம செஞ்ச சாதனை தான் இன்னைக்கு பாதாள சாக்கடை சாதாரண விஷயம் இல்லை. முடிச்சிருக்கிறோம். குடிநீர் திட்டம் முடிச்சிருக்கிறோம். அத்தனையும் முடிக்கப்பட்டு இன்றைக்கு மக்களுக்கு எல்லா தேவைகளை நிறைவேற்றி இருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. மீண்டும் திமுக கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும். நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும். அதற்கு எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்கள் பாதமலர் தொட்டு கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பு அளித்த அத்தனை நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேர் நான் சொல்றேன்.